அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். மேலும் தோட்டங்களில் உங்களை நுழையச் செய்வான். அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலைத்திருக்கும் சுவனங்களில் மிகச்சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான். இதுவே மகத்தான வெற்றியாகும். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், மேலும் நீங்கள் விரும்பும் இன்னொன்றையும் உங்களுக்கு வழங்குவான். அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் உதவியும் அண்மையிலே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் ஆகும். நபியே, நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்து விடு. இந்த குட் நியூஸ் சொல்லுங்க. அந்த இடத்துல அதை கொண்டாடுங்கிறான், இந்த இடத்துல குட் நியூஸ் சொல்லுங்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் விரும்பும் இன்னொன்று. அல்லாவும் பாருங்கள் எவ்வளோ சட்டரிக்கலாக அது வச்சுருக்கான். இந்த இடத்துல அது என்ன இன்னொன்று விரும்புகிறதுன்னு சொல்லிட்டா, அப்போ ரசூலா அது இப்போ ஒரு ஆளும் பேசுகிறாரு, ரசூலாவுக்கு கொஞ்சம் கூட பாலிட்டிக்ஸில் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ரொம்ப கம்பல் பண்ணி இந்த மதீனாவாசிங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் தான் இந்த பதவி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூலா என்ன பண்ணாங்க, சரி 5 நேரம் தொழுது சும்மா தான் இருக்கிறோம், மீதி டைம் அதை இதையாவது கற்றுக் கொடுப்போம் அந்த மக்களுக்கு. அதை பற்றி உங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறேன், நீங்கள் விரும்பும் நோட் பண்ணி, குரான் பேசுது, நான் பேசலை, ரசூல்லா விரும்பும் இன்னொன்று. அப்போ இங்கே இந்த இடத்துல உடனே சஹாபாக்கள் நாங்கள் எங்கே விரும்பணும், நாங்கள் என்னத்தையும் ஒன்று விரும்பணும்னு சொல்லுது குரானு, நாங்களாம் ஒன்றுத்தையும் விரும்பலையே, நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாத, இது என்ன விரும்பும்லாம் அல்லாஹ் பேசுகிறானே அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அண்மையிலே கிடைக்க இருக்கும் வெற்றியாகும் அப்படின்றான். புரிஞ்சிடும் மறுமையில் யார் பொய் பேசுகிறா, யார் உண்மையை பேசுகிறா. குரானை படித்தாலே புரிஞ்சிடும். ரசூல்லா என்ன பண்ணாங்க, அது திணிக்கப்பட்டது யாராவது அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு செய்வாங்களா? நீங்கள் போகிறது ஒரு வழியாக போயிட்டுருக்கிறீங்க, திடீர்னு உங்கள் சொந்தக்காரர் கடை வழியாக போகிறீங்க, அவரையோ அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வந்துருச்சு, கடையை கொஞ்சம் பார்த்து கொண்டு போயிட்டார். நீங்கள் அந்த நேரம் பார்த்து அவருடைய அக்கௌண்ட்ஸ்லாம் ரெட்டு பார்த்து, இவருக்கு இவ்வளோ கடன் இருக்கா, மனுஷன் இவ்வளோ பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கா அப்படின்னு போய் அந்த பிஸ்னஸை தூக்கி பிடிச்சி 13 வருஷம் அதுக்குன்னே ஃபோக்கஸ் பண்ணி அதை இந்தியாவுடைய நம்பர் 1 கம்பெனியாக மாற்றுற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்ருப்பீங்களா? எப்படா வருவார், 10 நிமிஷத்தில் வர சொல்லுப்பா சீக்கிரம், சார்ஜ் எடுத்துக்க சொல்லி. இதெல்லாம் தேவையில்லாத இம்சையாக இருக்குது. இந்த 70 குரானுடைய அறிஞர்கள் கஷ்டப்பட்டு 70 பேரை ரெடி பண்ணி மாணவர்கள் வச்சுருந்தேன். அவங்க பாட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, ஏதோ கிளாஸ் நடத்துகிறேன்னாங்க, மாரசா நடத்துகிறாங்க, சரின்பானா தேவையில்லாமல் அது பொலிட்டிக்கல் இஷ்யூவாக போய் அது ரிலீஜியஸ் இஷ்யூலேருந்து போய் அது அரசியல் சப்ஜெக்டாக போய் அது அப்புறம் அது ஒரு பிரச்சனையாகி போச்சு. அப்போ இப்படி இருக்கும்போது இதெல்லாம் இத்தனையும் கேலி கூத்தான்றேன். பார்த்தா தெரியலையா, இது பை ஆக்சிடெண்ட்டு 10 வருஷமாங்க ஸ்டேரிங்கில் உட்காந்துட்டு இருப்பாங்களா? அதுக்கு சரி இவங்க தான் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ஒரு 2 வருஷம், இவர் ஒரு 12 வருஷம், அவர் ஒரு 10 வருஷம், வேலையே இல்லையா யாருக்கு குலஃபாய் ராஷிதீன்களுக்கு?